ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இனிஷியல் டைமில் இந்த 5 மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 41வது நாளாக கம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த 5 விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எட்ஜ் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஸ்டாக்லேருந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா பழகியிருப்பீங்க. ஆப்ஷன்ஸை பற்றி படிக்கணும் க்யூரியாசிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், பழக ஆரம்பிச்சிருப்போம். இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சோலா ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இதனுடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது கிட்டத்தட்ட இதனுடைய ட்ராவலை பொறுத்த மட்டும் 1711-20 இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு சப்போர்ட் லெவலில் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இண்டெக்ஸ்லேயோ ஸ்டாக்லேயோ ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அற்புதமான விஷயமே என்ன அப்படின்னா ஹெட்ஜிங். இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலை பை பண்ணுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே மார்க்கெட் மேலே போகணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகும். இப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் லாஸை எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், புட்டையும் பை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மார்க்கெட் கீழே இறங்கும்போது புட்டு மேலே போகும், கால் கீழே இறங்கும். நல்லா சரிஞ்சிருச்சு அப்படின்னா சரிங்களா, பை லாக் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, ஏதோ பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த கால் 300 இருக்குன்னு வைங்களேன், இது 0 ஆயிரும். சரிங்களா? ஏன்னா கீழே இறங்க ஆயிரும். இந்த புட்டு இருக்குல்ல, இது அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா? பையர் ஹேஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது இது என்ன ஆகும், பிக்கப் ஆகி 600 800 அந்த ரேஞ்சில் போய் நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல லம்சமான ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அதனால தான் இங்கே ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் பதிலாக ஹெட்ஜிங்கை பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரியான சூழலில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கி ரிவர்ஸ் ஆகும்போது புட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கால் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால் செக்ரிகேட் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் முக்கியம். சரிங்களா? ஒன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வாரீங்க அப்படின்னா அதுக்கு ஹெட்ஜிங்கை பயன்படுத்துறது ரொம்ப 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 அற்புதமான விஷயம். 2வது பாயிண்ட், ட்ரேடிங்கில் நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்கும். இந்த கான்ட்ராக்டில் போயிட்டு இப்போ நான் எடுக்கிறேன் நெஃப்டி 24,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இந்த கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் MBA படிக்கும்போதே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் கேட்டால் அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் இதெல்லாம் ஒர்க் ஆகுறதே இந்த ஃபினான்ஷியல், சரிங்களா, இந்த அசட்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அப்போது நெஃப்டியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. நெஃப்டி மேலே போகுமா கீழே இறங்குமான்னு கணிச்சு தான் நீங்கள் கால் புட் எடுக்கணும். ஸோ டெக்னிக்கல் அனாலிஸை போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அங்கே செலுத்தக்கூடாது. சரிங்களா? கான்ட்ராக்டில் போயிட்டு பார்க்கக்கூடாது. எந்த அசட்டில் எடுக்கிறீங்களோ அந்த அசட்டில் தான் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். அப்புறம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிகினராக வர்ற எல்லாருமே இந்த அவுட் ஆஃப் த மணியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலே சார் அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1.85 பைசா இருந்தாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வெறும் 130 ரூபா அந்த ரேஞ்ச் இருந்தாலே உங்களால் இங்கே ஒரு லாட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இது ஹைலி ரிஸ்க். 0 to 0 அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்பீங்க. இந்த 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, கவனத்தில் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா அப் அண்ட் மூவ், நல்ல ஒரு மூவ், சரிங்களா, ஒரு ட்ரமாஸ்டிக் மூவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது ஒர்க் ஆகும். பட் மெனி டைம்ஸ் இட்ஸ் நாட் ஒர்க். அதனால் இதை கவனத்தில் எடுத்துகிட்டு
இந்த அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறதே ஃப்ளூக்கில் வர்ற ட்ரேடிங் தான். நீங்கள் வந்துட்டு இதை கணிக்கலாம் முடியாது. சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ ஈரான் இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த ஸ்பாட்டில் வரும்போது மக்கள் பயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்கையும் விற்பாங்க. அந்த மாதிரி கிராஷ் சமயத்தில் தான் இது ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். மற்ற டைமில் இது ஒர்க் ஆகாது. இது முழுவதுமாக உங்களுடைய ப்ரிடிக்ஷனை சார்ந்தே கிடையாது. இது ஃப்ளூக்கில் க்ரியேட் பண்ணுற மணி தான். சரிங்களா? இது உங்களை நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆகிக்குவீங்க அப்படின்னா இது ஒரு சூதாட்டம் மாதிரி மாறிடும். சரிங்களா? அதனால் அந்த அந்த ஏரியாக்குள்ளேயே போகாதீங்க. முழுவதுமாக ஜென்யூனாக இங்கே நிறைய புக்கில் இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடரா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருங்க. இன்ட்ராடே பண்ணுறீங்களா, கான்ட்ராக்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக அந்த கான்செப்ட் பிரகாரம் போங்க. உங்களுக்கு ஐடியா அண்ட் நாலேஜ் நல்லா க்ரியேட் ஆகும். 4th பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்மோஸ்ட் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஜூன் ஜூலைக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுப்பீங்க. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு ஷோ ஆகும் ப்ரீமியம். அது இல்லை, கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுக்கும் ஆஃபருக்கும் சம்மந்தமே இல்லாத கேப் இருக்கும். சரிங்களா? இந்த கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பை பண்ணும்போது இதுக்கு நியரஸ்ட், ஆஃபருக்கு நியரஸ்ட் தான் கிடைக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு லாஸை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் திரும்ப செல் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு நியர்பை, பிட்டுக்கு நியர்பை நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனில் உங்களுக்கு லாஸ் வரும். இப்போ நான் சொல்கிறது புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் பை பண்ணுறீங்க, 100 ரூபாயில் பை பண்ணுறீங்க. ஆனால் அங்கே செல்லர் எங்கே இருக்காங்க, செல் பண்ணுறவங்க எவ்வளோவில் இருக்காங்க அப்படின்னா 150 இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணணும்ல. அப்போ ஒருத்தர் விற்றா தானே நீங்கள் பை பண்ண முடியும். இப்போ 100 போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் 130, 140 அந்த ரேஞ்ச் பக்கம் போக வேண்டியிருக்கும். நீங்கள் பை வாங்கிட்டீங்க. சரிங்களா? இப்போ 140 பை ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 150 தான் இருக்காங்க, பட் அல்டிமேட்டாக உங்கள் லக்குக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணணும். ஏன்னா பை பண்ணிட்டீங்க, செல் பண்ணணும் விருப்பப்படுறீங்க. அப்போ செல் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 150 பக்கம் நீங்கள் போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், கீழே குறைச்சி போட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் செல் பண்ண மேலே போனால் தான் ப்ராஃபிட், கீழே என்ன பண்ணணும், அப்போ இங்கே பார்த்தா 100 தான் இருக்கும். அப்போ நீங்கள் 110, 115 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களை லாஸை க்ரியேட் பண்ணும். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 4வது பாயிண்ட், இந்த மாதிரி ஃபார்மோஸ்ட் இருக்குது பிட் ஆஃபர் அப்படின்னா அது பக்கம் இனிஷியல் டைமில் போக வேண்டாம். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பெய்ட் கால் சர்வீஸ் அது எதுவுமே இனிஷியல் டைமில் போக வேணாம். சரிங்களா? யாரையுமே பார்க்க வேண்டாம். நல்லா படிக்கிறதுக்கான எஃபோர்ட் போடுங்க. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் புக்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5வது பாயிண்ட்லேயே டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியமானது. இதை 90% ஆஃப் பீப்புளுக்கு வரைய தெரியாது சரியாக. அதனால் நல்லா வரைகிறதுக்கு எஃபோர்ட் போடுங்க. உங்களுடைய எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய டம்மி அக்கௌண்ட் இருக்குது, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு நாலேஜ் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ராப் பண்ணும்போது எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறீங்க. சப்போர்ட்டில் நீங்கள் பை எடுக்கிறீங்க. சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விற்றுருவீங்க. இதில் 10 ட்ரேட் பண்ணும்போது என்னவா நடக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானது. அப்போது இங்கே நீங்கள் படிக்கிறதும் யார்கிட்டையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இதை வாங்க வைங்க அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் தொடர்ச்சியாக இதில் இருக்கிற என்ன விஷயங்கள், இதில் என்னென்ன கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு லாங் டைம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற தொழிலே கிடையாது. சரிங்களா? லாங் ரனில் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.